இன்னைக்கு ಸಂತೋಷமாக இருக்கிற ನಾಲ್ ಇವತ್ತು ಸಂತೋಷವಾದ ದಿನ. ಅದರಿಂದ ನಾನು ಕೇಳಿದ್ರು ಕೇಳಿಲ್ಲೋ ಇವತ್ತು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. ಅಲ್ಲಿಲೂಯ. ನಾನು ಏನಪ್ಪ ಕನ್ನಡ ಹಾಡೋದ ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. ನೋಡಿದ್ರೆ ನನಗಿಂತ ಮುಂಚೆನೇ ಕನ್ನಡ ಹಾಡೆಲ್ಲ ಹಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರ. ಓಕೆ, ಗುಡ್. ಸರಿ, ಕಣ್ಗಳಿಗೆ ಮೂಡುವ. ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உன்னாமம்
துதிக்க ஆராதிக்க உம்முடைய ஆண்டவரே இந்த உலகத்தின் வருகை, உம்முடைய உலகத்தின் பிறப்பும் ஆண்டவரை நாங்கள் மற்றவர்கள் சொல்ல கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சந்தோஷமான நாளிலே தேவனே நீர் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் தொடுங்க, பேசுங்க. நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை ஆண்டவரே நீங்கள் அதிலிருந்து எங்களை ஆண்டவரே நீங்கள் பிரியப்படுங்க தேவனே. நாங்கள் எது செய்தாலும் ஆண்டவரே உடைய நாம மகிமைப்பட நீங்கள் தான் வைக்கிற விஷயம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்னைக்கு பிரிண்ட் அவுட் இல்லை, ஆனாலும் எல்லாம் தெரிஞ்ச பாட்டுதான். எல்லாருக்கும் குத்திர ಹಾಡುಗಳು என்ன நான் ಹಾಡೋಣ. முதலாவது பிறந்தார் பிறந்தார். எல்லாம் சந்தோஷமான நாளில் எல்லாரும் கரங்களை தட்டி நம் தேவனை ಹಾಡನ್ವಾ ಎಲ್ಲ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಕೊಂಡು ಆಡಬೇಕು. பாட்டு தொழுவும் தெரிந்தெடுத்த மாதேவனே வனே, பாட்டு தொழுவாங்கே தான் மாதேவனே வனே, மேன்மை வெறுத்தா தாழ்மை தருதா ஞானியாய் நடந்தா, மேன்மை வெறுத்தா தாழ்மை தருதா ஞானியாய்
ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 ಹೌದು, ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಆತನು ಪ್ರೀತಿ ಮಾಡೋ ಥರ ಯಾರು ಇಲ್ಲ, ಯಜಮಾನರು ಇಲ್ಲ. ತಾನೇ? ಯಾಕಂದರೆ ಅವರು ಒಂದಿನ ನೋಡ್ಬಿಡ್ತಾರೆ, ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. ಆದರೆ ದೇವರು ಮಾತ್ರ ಶಾಶ್ವತವಾಗಿರ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೌದು, ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ಎಲ್ಲ ಚಪ್ಪಳೆ ತಟ್ಟಿ ನಾವು ಹಾಡೋಣ. ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ನಿನ್ನಂಥ ದೇವರು ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಿನ್ನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. యేసయ్య, యేసయ్య, ನೀನಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲಯ್ಯ. యేసయ్య, యేసయ్య, ನೀನಿಲ್ಲದೆ
அடுத்த பாடல் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கே தாழ்மையுள்ள தாய்மடிய ஹல்லேலூயா. நாம் தேவனை கொண்டாட வந்திருக்கிறோம். தேவன் அவர் பிறந்தபடினால தான் நாம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம், கூட இந்த இடத்துல நாம் கூடி ಬಂದಿರಕ್ರಮ ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿಯೇ ನಾವೇನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತು ಆತನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅವ್ರು ಬಂದಿರಲಿಲ್ಲ ಅಂದರೆ ನಾವಿಲ್ಲಿ ಕೂಡಿ ಆರಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬೇಕಾಗೇ ಇಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಆತನು ನಮಗೆ ರಕ್ಷಕನಾಗಿ ಬಂದನು, ನಮ್ಮೆ ರಕ್ಷಿಕೆ ದೇವನ್ ಬಂದಾರ್. ನಾವು ನಿತ್ಯವಾದ ಆತನ ಜೊತೆಗೆ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ஆத்தனை பூலோகಕ್ಕೆ ಬಂದನು. நாம் நித்தியமாய் அவரோடு இருக்கும்படியாக தான் தேவன் என்ன பண்ணார், இந்த பூலோகத்துக்கு வந்தார் இல்லைங்களா? அதனால இந்த சந்தோஷமான நாளில் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. ஆனால் சந்தோஷமாக சத்தமே வர மாட்டேங்குது, ரொம்ப சந்தோஷமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சரி, எல்லாம் நாஸ்தா பண்ணிட்டு வந்தீங்களா? இன்னும் இல்லை, சரி பரவாயில்ல, சீக்கிரம் முடிச்சிடலாம், போய் நாஸ்தா பண்ணிடலாம். எங்க பபிதா? ஓகே. We'll sing an English song, Joy to the World.
ஜெனிகிட்ட Joy to the world, the Lord has come. Let us receive again. Let every heart prepare its room, and heaven angels sing, and heaven angels sing, and heaven angels sing. Joy to the earth, the King has reign. Let all the God give God. By faith and faith, from filth and pain, they make the sounding joy, they make the sounding joy. They make the sounding joy. He rose the world by truth and grace, and made the hills and கண்களை மூடவும் சேவிப்போம். இந்த அருமையான கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக வேதாமிரதத்தை முடிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை ஜீவநல பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாட்களிலே கர்த்தாவே இப்படியாய் நாங்கள் ஒருமனம் படும்படியாகவும் தகப்பனே இயேசு பிறந்தார் என்பதை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஒரு சந்தோஷமாய் ஆண்டவரே இந்த நாளிலே கொண்டாடும்படியா இந்த உலகம் அழிவிலும் தகப்பனே கொண்டாடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, இயேசு எதற்காக பிறந்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே நீர் பிறந்த நாள்படி தான் தகப்பன் இந்த நாளிலே நாங்கள் ஜீவனோடு கர்த்தாவே இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பாவத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே நீர் மன்னித்து எங்களுடைய மரண பள்ளத்தாக்கிலும் ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றி தகப்பனே இதோ இந்த நன்னாட்களிலே ஜீவனோடு ஆண்டவரே கடந்த வருடங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ ஆண்டவரே மரித்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே இதோ இந்த நாளில் அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தையும் ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்மாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு பிறந்தார் நற்செய்தியோடு தகப்பனே இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே இந்த இடத்துல சந்தோஷமாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடந்து போகும்போதும் ஆண்டவரே ஒரு சம்பூர்ணமான ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் கடந்து போகத்தக்க ஒரு நல்ல ஒரு கிருபை தாருங்கப்பா. பேசுகிற வார்த்தைகளுக்காகவும் பாடுகிற பாடலோடும் ஆமாண்டவரே கர்த்தாவே கூட்டம் முழுவறிந்தும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து நீர் ஆண்டவர் நடத்தி கொடுக்கும்படியா உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவநல பிதாவே. ಆಮೆನ್. ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ನಾನು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ವಿಶ್ ಯು ಆಲ್ ಎ ವೆರಿ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸೇಮ್ ಟು ಯು ಇಲ್ವಾ? ஓகே. வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துதல்கள். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். தென் ದೇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ತುಂಬ ಕಡೆ ಏನಾಗಿದೆ ಅಂದರೆ ಒಂದು ಆರ್ಟಿಫಿಷಿಯಲ್ ஃபெஸ்டிவல் அப்படின்னா கிறிஸ்மஸ் வந்து
ஒரு சடங்காச்சாரம். அமெரிக்காலெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಯೇಸುவை ನಂಬ ಮಾಟಾಂಗ ஆனால் ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕೊಂಡಾಡುವಂಗ. ತುಂಬ ಜನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಯೇಸುನ ನಂಬಲ್ಲ, ಆದರೆ ಮನೇಲಿ ಏನು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ, ಕ್ರಿಸ್ಮಸ್ ಟ್ರೀ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ, ಸ್ಟಾರ್ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ, ಶಾಪಿಂಗ್ ಹೋಗ್ತಾರೆ, ಹಾಲಿಡೇಸ್ಗೆ ಹೋಗ್ತಾರೆ, ಎಲ್ಲವನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆದರೆ ನಿಜವಾದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕಾರಣನ ಆಗಿರುವ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಮಿಕ್ಕಿದನ್ನೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವರು ಮಾಡ್ತಾರೆ. அப்போது தேவன் தான் கிறிஸ்மஸுக்கு அவர் ஒரு மத்தியஸ்தன் என்று ஜனங்கள் இல்லாமல் அதை வைக்காமல் என்ன பண்ணுறாங்க, தேவனே இல்லாத ஜனங்க என்று சொல்லுகிற அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. அப்போது அவங்களே அப்படி கொண்டாடும்போது தேவன், நாம் உயிருள்ள தேவனை நம்புகிற நாம் எப்படி கொண்டாடணும்? அல்லேலூயா! எவ்வளோ ಸಂತೋಷமாக இருக்கணும். அல்லேலೂಯಾ! ನಂಬದೇ ಇರೋರೇ ಮಾಡುವಾಗ ನಾವು ಇನ್ನು ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ಈ ದೇವರನ್ನು ನಾವು ಕೊಂಡಾಡಬಹುದು ಅಲ್ವಾ? ಅಂದರೆ ದೇವರು, ನಾವು ನಿನ್ನೆನೂ ನೋಡಿದ್ವಿ, ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಏನು ಮಾಡ್ದ, ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದ. வாசிப்போம் லூக்கா 2ஆம் அதிகாரம் Luke 2nd chapter. ಒಂದು ನಿಮಿಷ ಎಂಟ್ರಿದ್ದವ. ಆ ಸೀಮೆಯಲ್ಲಿ ಕುರುಬರು ಹೊಲದಲ್ಲಿದ್ದುಕೊಂಡು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಕುರಿ ಹಿಂಡನ್ನು ಕಾಯುತ್ತಲಿರಲಾಗಿ ಕರ್ತನ ದೂತನೊಬ್ಬನು ಬಂದು ಅವರ ಎದುರಿನಲ್ಲಿ ನಿಂತನು. ಕರ್ತನ ಪ್ರಭೆಯು ಅವರ ಸುತ್ತಲೂ ಪ್ರಕಾಶಿಸಿತು. ಅವರು ಬಹಳವಾಗಿ ಹೆದರಿದರು. ಆ ದೂತನು ಅವರಿಗೆ, ಹೆದರಬೇಡಿರಿ, ಕೇಳಿರಿ, ಜನರಿಗೆಲ್ಲ ಮಹಾ ಸಂತೋಷವನ್ನುಂಟು ಮಾಡುವ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. ಸಾಕು. ಈ ದೇವದೂತನು ಬಂದು, ನೀವೇನು ಮಾಡಬೇಡಿ, ಭಯ ಪಡಬೇಡಿ, ಫಿಯರ್ ನಾಟ್, ಭಯ ಪಡಬೇಡಿ. ಈ ದಿನವೂ ಅದೇ ಶುಭ ಸಂದೇಶವನ್ನೇ ನಾವು ಎಲ್ಲರೂ ಬಂದಿರೋರಿಗೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನೀವೇನು ಮಾಡಬೇಡಿ, ಭಯ ಪಡಬೇಡಿ. ಯಾಕಂದರೆ ನಾವು ಬಾಳುವ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ಭೂಲೋಕ ಯಾವ ಥರ ಇದೆ, ಯಾವ ದಶೆಯಲ್ಲಿ ಅದು ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ, ಇದು ತುಂಬ தைரியವಾಗಿರೋನು ಹೆದರ್ಕೋಬೇಕಾಗಿತ್ತು. இல்லைங்களா? எந்த திக்கிலே அது போகிறது என்று பார்க்கும்போது, நான் தைரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவன் கூட எப்படி இருப்பான், அவனுக்கு பயமாக இருக்கும். ஏனென்றால் இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அது அப்பேற்பட்ட காரியமாக தான் இருக்கிறது, நம்மை பயப்படுத்துகிற காரியம்தான் இருக்கிறது. ಇಲ್ಲಿರುವ ನಾವು ಒಂದೊಂದು ಘಟನೆಗಳನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದರೆ ನಿಜವಾಗಿಯೂ ನಾವು ಮನೆಯಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗುವಾಗಲೂ ನಮಗೇನು, ಹೋಗಿ ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಬರುವಾಗುವರೆಗೂ ನಮಗೇನಿರುತ್ತೆ, ಭಯ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಅಷ್ಟೇ. ಸ್ಕೂಲ್ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಫೀಸ್ ಭಯ ಅಲ್ವಾ? ಮಕ್ಕಳು ಅಂತ ಯೋಚನೆ, ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡ ಮಕ್ಕಳಾದರೆ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಮತ್ತೆ ಭಯ. ಮಕ್ಕಳು ಮಾತು ಕೇಳಲ್ಲ ಅಂತ ನಮಗೆ ಭಯ ಅಲ್ವಾ? ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಈ ಸೈತಾನನ ಆಳಿಕೆ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಒಂದೊಂದು ವಿಷಯದಲ್ಲೂ ನಮಗೆ ಭಯ. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದರೆ ಭಯ, ಯಾವಾಗ ಕೆಲಸದಿಂದ ತೆಗೆದಾಕ್ಬಿಡ್ತಾರಂತ ಭಯ ತಾನೆ. ಯಾಕಂದರೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೆಲಸಗಳೆಲ್ಲ ಇವಾಗ ತುಂಬ ಕಮ್ಮಿನೇ. ಪ್ರೈವೇಟ್ ಕೆಲಸ ಯಾವಾಗ ಬೇಕಾದರೂ ಅವನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ನಮ್ಮನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ಕೊಳ್ತಾನೆ ಮತ್ತು ತೆಗ್ದಾಕ್ಬಿಡ್ತಾನೆ.
ಕೆಲಸದಲ್ಲಿ ಭಯ, ಮನೇಲಿ ಭಯ, ಹೊರಗೋದ್ರೆ ಭಯ, ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಭಯ ಇದ್ದರೂ ಈ ದೇವರು ನಿಮಗೊಂದು ಶುಭ ಸಂದೇಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದೇನೆಂದರೆ ನೀವು பயப்படಬೇಡಿ. அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த மாதிரி நிலைமையில் போய் கொண்டிருந்தாலும் நீங்கள் அன்றைக்கு நீங்கள் பார்க்கும்போது அன்றைக்கும் எல்லாம் இந்த தேவதூதனை பார்த்து அவர்கள் பயப்பட்டார்கள். ஆனாலும் சொல்கிறாப்படி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நமக்கு வந்திருக்குது. அப்போ இன்றைக்கும் நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது என்றால் தேவன் நமக்குள்ளே வந்தால் நமக்கும் பயப்பட தேவையில்லை. ಎದು பார்த்தாலும் ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದರೆ ನಾವು ಯಾವುದಕ್ಕೂ ಏನು ಮಾಡೋಕ್ಕೆ ಏನು ಚಿಂತೆಯನ್ನು ಪಡೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಾವು ಭಯಪಡೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಅದೇ ಶುಭ ಸಂದೇಶವು ಇವತ್ತು ದೇವರು ನಮಗೆಲ್ಲ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ನೀವೇನು ಮಾಡಬೇಡಿ, ಭಯ ಪಡಬೇಡಿ, ನಿಮಗೋಸ್ಕರ ನಾನು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಏನು ಮಾಡಿದ್ದೀನಿ, ಬಂದಿದ್ದೀನಿ. ಅದರಿಂದ ನೀವು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೊಂಡು ನೀವೇನು ಮಾಡಬೇಡಿ, ನೀವು ಭಯ ಪಡಬೇಡಿ ಅಂತಲೇ ನಾವು அப்படி கீழே வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ಏನೆಂದರೆ ಈ ಹೊತ್ತು ನಿಮಗೋಸ್ಕರ ದಾವೀದಿನ ಊರಿನಲ್ಲೇ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆತನು ಕರ್ತನಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನೇ. ಹೌದು, ಈ ಶುಭ ಸಂದೇಶ ಏನೆಂದರೆ ಆತನು ಯಾರು? ಕರ್ತನಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನೇ. ಹೌದು, ಕರ್ತನಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನೇ. ಕ್ರಿಸ್ತನೇ. ಆಗ ಈ ಕ್ರಿಸ್ತನು ನಮಗೋಸ್ಕರ ಹೇಳುವ ಒಂದು ಮಾತುಗಳು ಏನಂದರೆ, ಐಸಾಯ ನೀವು 41:10 ಓದಿ. ஐசாயா 41:10 நீங்கள் வாசிங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். போதும், வாசிங்க. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ನಾನೇ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದೇನೆ, ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಳ್ಳದಿರು, ನಾನೇ ನಿನ್ನ ದೇವರು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತೇನೆ, ಹೌದು, ನಿನಗೆ ಸಹಾಯ ಕೊಡುತ್ತೇನೆ, ನನ್ನ ಧರ್ಮದ ಬಲಗೈಯನ್ನು ನಿನಗೆ ಆಧಾರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಹೌದು, ನನ್ನ ಬಲಗೈಯನ್ನು ನಿಮಗೆ ಏನು ಮಾಡ್ತೀನಿ, ஆதார மாடுத்தேனே. நீங்க இந்த இடத்தில் எந்த நிலைமையில வந்திருக்கிறீங்களோ என்னவோ அது தெரியாது. ஆனால் ஒரு சந்தேஷம், ஒரு செய்தி என்னவென்றால், நீங்க தேவன் உங்களோடு இருக்கிறார், அவருடைய நீதியின் வலக்கரம் உங்களை என்ன பண்ணுமா, அது தாங்கும். ಆತನ ಬಲಹಸ್ತ ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತೆ, ನಿಮ್ಮನ್ನು எப்படி இருக்கு வார்த்தை, எப்படி இருக்கிறதுல ஆதார ಮಾಡುತ್ತದೆ. இருக்கலாம், எந்த விதமான பயத்தின் காரியங்கள் இருக்கலாம். உலகம் எங்கும் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது உலகம் எங்கும் அழுகை, அந்த தேசத்தின் முழுவதும் என்னவா இருந்தது, அழுகையா இருந்தது இல்லைங்களா? ஏன் அழுகையா இருந்தது? உலக ரட்சகர் வந்துட்டாங்களே. ஏனென்றால் ராஜா என்ன பண்ணிட்டான், 3 வயசுக்கு உள்ள இருக்கிற குழந்தைகளெல்லாம் என்ன பண்ணுங்க, அப்போ எல்லா பக்கம் கூக்குரல், பயம் இருந்தது. ஆண்டவர் பிறக்கிற நாளிலே என்னமா இருந்தது, ಭಯಂದಾನ್ ಇರ್ತದೆ. ದೇವರು ಹುಟ್ಟುವ ದಿನದಲ್ಲಿ ಆ ದೇಶ ಪೂರ್ತಿಯೋ ಅದು ಏನಾಗಿತ್ತು, ಭಯದಲ್ಲಿತ್ತು. ಯಾಕಂದ್ರೆ ಈ ರಾಜ ಏನು ಕಟ್ಟಲೆ ಇಟ್ಟಿದ್ದ, ಎಲ್ಲ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ಏನು ಮಾಡಿ, ಹೌದು ಅದನ್ನು ಸಾಯಿಸ್ಬಿಡಿ ಅಂತ ಹೇಳಿ. ಯಾಕಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಒಂದು ಹೆದರಿಕೆ ಇತ್ತು, ನನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾರಾದರೂ ರಾಜ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದ ಅಂತ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅವನಿಗೇನಾಯ್ತು, ಹೆದರಿಕೆ ಆಯ್ತು. ಅದೇ ಥರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ದಿನದಲ್ಲೂ ತುಂಬಾ ಜನಕ್ಕೆ ಹೆದರಿಕೆ. ಈ ದಿನದಲ್ಲೂ ಏನು, ತುಂಬಾ ಜನಕ್ಕೆ
ಹೆದರಿಕೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ನಿಜವಾದ ದೇವರು. அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறபடினால தான் பயம். இதுக்கு அவர் யாரையும் என்ன பண்ணல, சாக வைக்கல, வந்து அவர் ರಕ್ಷಿಕ தான் வந்தார். அல்லேலூயா. ಆತನ ಯಾರನ್ನು ಕೊಲ್ಲಲು ಬರಲಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಏನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಂದ, ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರನೇ ಬಂದ. ನಾವು ನಾಶ ಆಗಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ ತಾನೇ. ಅದೇ ಅಲ್ವಾ ಯೋಹಾನ್ 3:16 ನಾವು ಓದ್ತೀವಿ. ಯೋಹಾನ್ 3:16 ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. 3:16 ದೇವರು ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು. ಹೌದು, ದೇವರು ಲೋಕದ ಲೋಕದ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಆತನನ್ನು ನಂಬುವ ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ. ಹೌದು, ಆತನನ್ನು ನಂಬುವನು ಒಬ್ಬನಾದರೂ ನಾಶವಾಗದೆ ಎಲ್ಲರೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಪಡೆಯಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಹೌದು, ಆತನನ್ನು ಕೊಟ್ಟನು. ಅಂದ್ರೆ ಆತನ ಏನ್ ಕೊಟ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮಗೆ ಒಂದು ನಿತ್ಯವಾದ ಜೀವ. ನಾವು ನಾಶ ಆಗಬಾರ್ದು ಅಂತಾನೆ. ಆದರೆ ನಾವು ನಾಶ ಆಗಬೇಕು ಅಂತ ಎಷ್ಟೋ ಮಂದಿ ಜನರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಇದಾರಲ್ವಾ, ನಮ್ಮ ಮುಂದೆ ಮಾತ್ರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ನೋಡಿ ಎಷ್ಟು ಅನುಭವ ಅಲ್ವಾ. ಆದರೆ ನಾವು ಕೆಟ್ಟೋಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ತುಂಬ ಜನ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಶುಭ ಸಂದೇಶ ಏನಂದರೆ, ನಾವು ನಾಶವಾಗದೇ ಇರಲಿಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ 2023 ವರ್ಷ ಹಿಂದೆ ಅವನೇನು ಮಾಡಿದರು, ಅವ್ರು ಕಳಿಸಿದ್ರು. ಆದರೆ ಅವ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ ಮಾತ್ರನೇ ನಾವು ನಾಶವಾಗಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟೋ ಮಕ್ಕಳು ಇನ್ನೂ ನಾವು ಹೇಳಿದ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅಯ್ಯೋ ತುಂಬ ಜನ ನಂಬೋದು ಇಲ್ಲ. ಆದರೆ ಡೈಲಿ ಎದ್ದು ಕ್ಯಾಲೆಂಡರ್ ನೋಡ್ತಾರೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಹುಟ್ಟಿದ್ದು 2023 ವರ್ಷ ಅಂತಲೂ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಆದರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೇ ಹೆದರಿಕೆ. ಈ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಯಾವುದೋ ಒಂದು ಹೊಸ ಮಾರ್ಗವೋ, ಹೊಸ ಜಾತಿನೋ, ಹೊಸ ಒಂದು ಏನೋ ಒಂದು ಉಂಟು ಮಾಡೋಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ರಕ್ಷಣೆ ಕೊಡಲು ಆತನ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದರು. ಅದರಿಂದ ನಾವು ಇಲ್ಲೆಲ್ಲ ಕೂತಿದ್ದೀವಲ್ವಾ, ಕನ್ನಡದವರಾದ್ರೇನು, ತೆಲುಗು ಅವರಾದ್ರೇನು, ತಮಿಳವರಾದ್ರೇನು, ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರು ರಕ್ಷಣೆ ಕೊಡಲು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. ಈ ಶುಭ ಸಂದೇಶನೇ ನಾವು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ಹೆದರದೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕು. 17ನೇ ಇದನ್ನು ಓದಿ, ಅದರಲ್ಲೇ 3:17 ದೇವರು ತನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರ ಲೋಕಕ್ಕೆ ರಕ್ಷಣೆಯಾಗಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟನೇ ಹೊರತು ತೀರ್ಪು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕಳಿಸಲಿಲ್ಲ. ನಮಗೆ ತೀರ್ಪು ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ತುಂಬ ಸಂತೋಷ. ಒಬ್ಬರ ಬಗ್ಗೆ ತೀರ್ಪು ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ನಮಗೆ ತುಂಬ ಸಂತೋಷ. ಏನೋ ಒಂದು ಹೇಳಿ ಏನಾದರೂ ಮಾಡಿ ಅವ್ರನ್ನೇನು ಮಾಡಬೇಕು, ಅವ್ರನ್ನ ಕಂಡಮ್ ಮಾಡಬೇಕು. ಅವ್ರಿಗೇನು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಏನಾದರೂ ಹೇಳಲಿಲ್ಲ ಅಂದರೆ ನಮಗೆ ಜೀರ್ಣನೇ ಆಗಲ್ಲ. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಯಾರಿಗಾದರೂ ಯಾರ ಬಗ್ಗೆ ಆದರೂ ಹೇಳಿಬಿಟ್ರೆ ಆ ದಿನ ತುಂಬ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಇಲ್ಲ ಯಾರೂ ಸಿಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಯಾರ ಮನೆಯಲ್ಲಾದರೂ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡು ಒಂದೆರಡು ಮಾತು ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಅವರಿಗೆ ತುಂಬ ಸಂತೋಷ. ಆದರೆ ದೇವ್ರು ಹಂಗಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲು, ನಮ್ಮನ್ನು ಯಾವ ತೀರ್ಪು ಮಾಡದೆ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿದ್ರು. ಈ ದಿನ ಶುಭ ಸಂದೇಶ ಏನಂದರೆ, ನೀವು ಯಾವ ಕಾರಣ ಕೊಂಡು ನೀವೇನು ಮಾಡಬೇಡಿ, ಹೆದರಬೇಡಿ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಬಂದಿದ್ದಾನೆ. ಇದರಲ್ಲಿ ನಂಬಿರೋದು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ನಿಜವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಏನು ಮಾಡಿರ್ತಾರೆ, ನಾವು ನಿತ್ಯವಾಗಿ ಏನು ಮಾಡ್ಬೋದು, ದೇವರ ಹೊಂದಿಗೆ ನಾವು ಇರ್ಬೋದು. 1 ಯೋಹಾನ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 14 ಓದಿ ನಾವು ಮುಗಿಸೋಣ.
ಹಾಂ 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 ಇರಿ ಹಾಂ ಹಾಂ ಜೀವವಿತ್ತು ಹಾಂ 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 ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ, ಹಾಂ ಕತ್ತಲು ಹಾಂ ಅದನ್ನು ಹಾಂ ಮುಸುಕಲಿಲ್ಲ. ಹಾಂ ದೇವರು ಹ್ಮ್. ಕಳಿಸದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಬಂದನು, ಅವನ ಹೆಸರು ಹ್ಮ್. ಯೋಹಾನನು. ಹ್ಮ್. ಈ ಯೋಹಾನನನು ಹ್ಮ್. ಸಾಕ್ಷಿಗಾಗಿ ಹ್ಮ್. ಬಂದನು. ಹ್ಮ್. ತನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಹ್ಮ್. ಎಲ್ಲರೂ ನಂಬುವಂತೆ ಹ್ಮ್. ಅವನು ಹ್ಮ್. ಆ ಬೆಳಕಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಹ್ಮ್. ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಬಂದನು. ಹಾಂ ಸಾಕು ಸಾಕು வாசிங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14-15 14-15 பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ? ಯೇಸು ದೇವರು ಯಾರೆಲ್ಲ ಇವರೇ ಯೇಸು ದೇವರು ಅಂತ ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೋ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். ಅವರಲ್ಲಿ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ವಾಸ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். ಆಮ ಅವನು ದೇವರಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ. ಅದ್ರ ಮಾತ್ರ ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸ್ತವ 15ಆம் ವಚನ 4:15 15 ತಂದೆಯು ತನ್ನ ಮಗನನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ, ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಯೇಸು ದೇವರ ಮಗನಾಗಿದ್ದಾನೆಂದು, ಹೌದು, ಯೇಸು ದೇವರ ಮಗನಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ಯಾವನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಹೇಳುತ್ತಾನೋ, ಯಾರು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಹೇಳ್ತಾರೋ ಅವನಲ್ಲಿ ದೇವರು ನೆಲೆಗೊಂಡಿದ್ದಾನೆ. ಹೌದು, ಅವರಲ್ಲಿ ದೇವರು ನೆಲೆಗೊಂಡಿದ್ದಾನೆ. ಅವನು ದೇವರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದಾನೆ. ಅವರು ದೇವರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದಾನೆ. ಅಂದ್ರೆ ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ದೇವರ ಮಗ ಅಂತ ಒಪ್ಕೊಂಡ್ರೆ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. ನಾವು ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ಬೇಕಾಗೇ ಇಲ್ಲ. ನಾವು ಎಲ್ಲೂ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ದೇವ್ರು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರೋ ಒಂದೇ ಕರೆ ಏನಂದರೆ, ಅಪ್ಪ ನೀನೇ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಮನಸ್ಸಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೆ ಸಾಕು, ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. ಅರ್ಥವಾಯ್ತಾ? ನಾವು ಮೆಕ್ಕಾ ಮದೀನಾಗೆಲ್ಲ ದೇವ್ರನ್ನ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗೋದೇನು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಇಲ್ಲ ಬೇರೆ ಕಡೆ ಎಲ್ಲೂ ನಾವು ದೇವ್ರನ್ನ ಹುಡ್ಕೊಂಡು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ನಾವು ಮನೇಲಿ ಕೂತು ಏಸಪ್ಪ ನೀನೇ ದೇವ್ರ ಮಗ, ನೀನೇ ದೇವರು ಅಂತ ಒಪ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕು, ದೇವ್ರು ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ವಾಸ ಮಾಡ್ತಾನೆ. ಅದೇ ನಿಮಗೆ ಶುಭ ಸಂದೇಶ. ಅದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಾಗ ನಾವು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ನಾವು ಏನು ಮಾಡೋದು ಭಯಪಡೋದೇ ಬೇಕಾಗೇ ಇಲ್ಲ. ಅದರಿಂದ ನಾವು ಈ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕೂತು, ದೇವರೇ ನೀನು ನನ್ನಲ್ಲಿ ಬಾ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಸಾಕು, ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ದೇವರು ಬಂದಿರೋದು, ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲೇ ದೇವರು ಬಂದಿರೋದು. ಕೂತು ನಾವೇನು ಮಾಡೋಣ? ನಿಜವಾಗಿ ನೀನೇ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ನಂಬೋಣ, ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ನಾವು ಬೇರೆ ಅವ್ರನ್ನ ನೀನೇ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಒಪ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕು, ದೇವ್ರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡ್ತಾನೆ. ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಂದೇಶ ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಅದು ಉತ್ಸಾಹದಿಂದ ಇರಲಿ. ದೇವರು ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬ ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಸಂತೋಷವು ತರಲಿ. ಯಾವ ಕಾರಣಕ್ಕೊಂಡು ನೀವೇನು ಮಾಡಬೇಡಿ, ಭಯಪಡಬೇಡಿ, ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಇದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಓಕೆ, ಈಗ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಗೀತೆಯನ್ನು ಯಾರಪ್ಪ, ಜೆನಿಫಾ, ದತ್ತ ಅವರೆಲ್ಲ ಬಂದು ಒಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡ್ತಾರೆ. ಮತ್ತು ನಾವು ಮುಗಿಸಿ ಸಂತೋಷದಿಂದ ನಾವು ಹೋಗೋಣ. ಕಮ್ ಜೆನಿಫಾ, ಕಮ್ ಆಕುಟಿ ಜೆನಿಫಾ.
ಕಮ್ಮ ಕೊಡಿ. Come sing.
ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ನಾವು ಸೇರಿ ಹಾಡೋಣ. ಇದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ನಾವು ಒಂದು ಸೇರಿ ಹಾಡೋಣ. ಒಂದು ಹಾಡೋಣ, ಇನ್ನೊಂದು ಹಾಡೋಣ. ನಮಗೆ ಈ ದಿನ ಕೊಂಡಾಟವೇ ಅಲ್ವಾ? ಈ ದಿನ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ವರ್ಷ ಪೂರ್ತಿ ನಮಗೆ ಕೊಂಡಾಟವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದರೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಬರೀ 25ನೇ ತಾರೀಕು ಮಾತ್ರ ದೇವ್ರು ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬರಲ್ಲ. ದೇವರು ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಾವು ಕರೆದಾಗೆಲ್ಲ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಅವರು ಬರ್ತಾರೆ. ನಾವು ಕೂಗಿದಾಗೆಲ್ಲ ಬರುವ ದೇವರು ಈ ದೇವರೊಬ್ಬರೇ. ಅದರಿಂದ ನಾವು ಅನುದಿನವೂ ನಾವು ಕೂಗಿದ್ರೆ ನಮಗೆ ಅನುದಿನವೂ ಕ್ರಿಸ್ಮಸ್ಸೇ. ಇದೇ ಸಂತೋಷ ನಮಗೆಲ್ಲ ದಿನವೂ 365 ದಿನವೂ ಇರಬೇಕು. ಅದರಿಂದ ಡೈಲಿ ಎದ್ದು ದೇವರೇ ನನ್ನನ್ನು ನಡೆಸುವಂತ ನೀವು ಕರೀರಿ. ದೇವರು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದೇ ಬರ್ತಾರೆ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಹಾಲೆಲೂಯ, 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 ಹಾಲೆಲೂಯ. ಸ್ತೋತ್ರಂ ಕರ್ತಾವೆ. முடிவாக அப்பாஜிக்கு முடிய கேட்டுக்கிறேன். ஹalleluya, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றியோடு இந்த நாள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஏசு ராஜா, நீர் பரலோகம் விட்டு பூலோகத்திற்கு வந்த இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. ஏசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை மீட்பதற்காகவும், எங்களை காக்கிறதற்காகவும், எங்களை உயிர்ப்பதற்காகவும் அப்பா, பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை மீட்பதற்காகவும், உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காகவும் நீர் பூலோகத்திற்கு வந்தீர் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்தை விட்டு அப்பா ஏசரட்டகா பூமியில் வந்து பல பாடுகளை பட்டு தெய்வமே ஏசரட்டகா எங்களை மீட்டெடுத்தோம். அது கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் அப்பா ஏசரட்டகா நீர் செய்த தியாகத்தை நினைத்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசு ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா ஏசரட்டகா எங்கள் தெய்வமே ஏசரட்டகாவும் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் அப்பா ஏசரட்டகாவும் உம்மை நினைவு கூறவும் வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு சமூகத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. தெய்வமே அந்த ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் சமாதானத்தை கட்டளையிடும் கர்த்தாவே, சந்தோஷத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. அப்பா, அவர்கள் துன்பங்கள் துயரங்களை மாற்றும் கர்த்தாவே. அப்பா, வேதனைகளிலிருந்து விடுதலையை தாரும் ஐயா. நீர் வந்த தெய்வமே ஏசரட்டகா காரியம் நிறைவேறும்படி ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் பேச வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஏசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. காணும் வியாதிகளில் இருந்தும் பலவீனங்களில் இருந்தும் தெய்வமே ஏசரட்டகா நீர் விடுதலையை தாரும் ஐயா. தெய்வமே கஷ்டங்களில் இருந்தும் நஷ்டங்களில் இருந்தும் அப்பா நீர் முதல் விடுதலையை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் விசேஷமாய் வரப்போகும் நாள் முழுவதும் உமது கிருபையும் ஆசீர்வாதம் அடைமைகள் ஒவ்வொரு மேலும் இருக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. எங்கள் போக்கையும் வருத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. தெய்வமே, உமது பிள்ளைகள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உமது கிருபையும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷமாய் அப்பா யார் என்ற தேவைகளோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறீர் ஐயா. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் கேட்கும் முன்னரே எங்களுக்கு நீர் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்த நல்ல தெய்வமே உமக்கு நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தேவைகளையும் நீர் நிச்சயிக்கிறது நிறைவேற்றி தர வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. உமது பிள்ளைகளை அப்பா ஏசரட்டகா உமது சத்தியத்துக்குள் நடத்தும்படியாக தெய்வமே ஏசரட்டகா சாத்தானின் அந்தகார கிரியைகளை அப்பா ஒவ்வொருவரையும் விட்டு அகற்ற வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொருவரும் உம்மால் போதிக்கப்பட்டவர்களாய் உமக்கேற்ற
உமக்கேற்றவர்களாய் ஜீவிக்கும்படியாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இதுவரையுமாய் நாங்கள் நடத்தி வந்த எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து என் முதல் பரிசுத்தமாய் நடக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இயேசுராஜா சீக்கிரத்தில் வரப்போகும் உதவரிக்கென்று ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் காத்திருக்கும்படியாக தெய்வமே உமது ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். உமது தெய்வமே இயேசு ரட்சகா அவர் சமாதானத்தினால் அப்பா காத்துக்கொள்ளும், பலப்படுத்தி ஆசீர்வதையும். தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமது வருகை தாமதிக்கும் மீண்டுமாய் நாங்கள் ஒன்று கூடி உண்மை துதிக்கும் ஸ்தோத்தரிக்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா அப்பா இயேசுராஜா 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 ஒவ்வொருவரையும் காத்துக்கொண்டு பலப்படுத்தி ஆசீர்வதையும். எல்லா துதிகனம் ஸ்தோத்திரம் மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் கெஞ்ச கேட்டுக்கொள்கிறோம் எங்களாரும் பிதாவே. ஆமென். ஹalleluya 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 ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல வர்ணையும் மறவாதே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 Wish you all a happy Christmas. என்ன சொல்லி தேவன்பை பாடி நன்றியுடன் மகிழுவே. எல்லாம் 2 நிமிஷம் உட்காருங்க. கேக் சாப்பிட்டுட்டு போய்